கனடாவின் சர்ரேயில் ஒரு வாகனத்திற்குள் இருந்த 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கௌரவ் தியோல் என்ற பெயர் கொண்ட குறித்த இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த மே மாதம் 31ஆம் திகதி அன்று 138வது தெரு மற்றும் 62வது அவென்யூ அருகே நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நள்ளிரவு 12:30 மணியளவில் சுடப்பட்ட பிறகு அந்த வாகனம் ஒரு மின்கம்பத்தில் மோதியது. மேலும் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக போலீசார் அறிவித்தனர். இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக போலீசார் நம்புகின்றனர். மேலும் இது தொடர்பில் இதுவரை எந்த சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவோ அல்லது அடையாளம் காட்டப்படவோ இல்லை. துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணத்தை கண்டறிய போலீசார் இன்னும் முயற்சித்து வருகின்றனர். மேலும் கொல்லப்பட்ட இளைஞனுக்கு குற்றப்பின்னணி எதுவும் இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் சமீபத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த நபர்களுடன் அவருக்கு தொடர்புகள் இருந்திருக்கலாம் என போலீசார் யூகிக்கின்றனர். இதேவேளை சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் இருந்த ஒரு வெள்ளை நிற SUV வாகனத்தையும் அதிகாரிகள் கண்டெடுத்தனர். குறித்த வாகனம் எரிந்த நிலையில் இருந்தது. இது இந்த கொலையோடு தொடர்புடையது என அவர்கள் நம்புகின்றனர். இதேவேளை இந்த ஆண்டு சர்ரேயில் நடந்த பல கொலைகளில் இதுவும் ஒன்றாகும்.